அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு அல்லாஹுவை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால, கிருபையினால அல்லாஹ் சொன்ன வழியில நாம ஜும்மாவை நிறைவேற்றுறதுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரு பிரார்த்தனையோட இந்த ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த பிரார்த்தனையும் அதுல உள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது ஒரு எதிரி படையினரை அவர்கள் எதிர்கொண்ட போது அவர்கள் பிரார்த்தித்தாங்க அல்லாட்ட. எங்கள் இறைவா, எங்களுக்கு உறுதிப்பாட்டை அளிப்பீராக, எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக, மேலும் நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளிப்பீராக. இந்த பிரார்த்தனை நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய பிரார்த்தனை தான். அல்லாட்ட தான் நம்ம எதையும் கேட்கணும். அது எங்களுக்கு இதை உறுதிப்பாட்டை வழங்குவீராக. அவர் லார்ட் கிராண்ட் us steadfastness, strengthen our foothold. ஸ்ட்ரென்த்ங்கிற வார்த்தை எதான் பார்க்குறோம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். நிறைய இடத்துல குரான்ல இந்த வார்த்தை ஸ்ட்ரென்த்ங்கிற வார்த்தை அதாவது பலப்படுத்துறது. முதல்ல ஒரு போர்ல இருந்தா நமக்கு மனசை பலப்படுத்தணும், தைரியமான எண்ணம் வேணும், ஈமான பலப்படுத்தணும். அல்லாஹ் போதுமானவங்க, நமக்கு நம்பிக்கையாளர்களா இருந்தா அல்லாஹ் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாங்க. இப்ப இந்த பலப்படுத்துறது இந்த பிரார்த்தனை பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. எங்க இறைவா, எங்களுடைய இதயத்தை பலப்படுத்துவீராங்க, உறுதிப்பாட்டை வழங்குவீராக அப்படின்னு சொல்லி. அப்புறம் நபிமார்கள் தூதர்களுக்கு நம்மளுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலம் வேணும், உடல் பலம் வேணும். சில சமூகம், அதாவது வலுவான சமூகம், இந்த ஊர்க்காரங்க ரொம்ப வலுவானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பலம் அவங்கள்ட்ட இருக்கு, ஆன்மீக பலம், ஆன்ம பலம். அப்புறம் பொறுமைய உறுதியோடு இருத்தல், உறுதியான பொறுமையில் இருத்தல். இந்த நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம். அந்த ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லாஹ் எப்படி இந்த ஸ்ட்ரென்தன் மக்களை நான் ஒரு 7-8 வசனத்தை மட்டும் குரான்ல இருந்து படிச்சு காட்டி, இதுல எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க, குரான்ல சில வார்த்தைகள் எல்லாம் திருப்பி திருப்பி உபயோகப்படுத்துறாங்க வேற வேற இடத்துல. அப்போ நமக்கு எப்போ இதை உபயோகப்படுத்துறாங்களா இல்லையான்னு எப்போ தெரியும்னா, குரானை படிச்சாதான் தெரியும். குரானை அர்த்தத்தோட நம்ம படிக்கும், அரபியில படிக்கிறது வேற, குரான்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்ட ஒரு கைடா நினைச்சு நம்ம படிக்கணும். அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட போதுமானவங்க. அர் ரஹ்மான் அல்லமல் குரான்னு சொல்றாங்க. அர் ரஹ்மான் சொல்றல ஃபர்ஸ்டே அதான் வரும், அர் ரஹ்மான் அல்லமல் குரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர் ரஹ்மான் தான் குரானுக்கு ஆசிரியர். யார் படிச்சாலும் புரியும் குரான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு படிச்சா புரியாது, இவங்களுக்கு தான் புரியும், இவங்க யார் வேணாலும் படிச்சா நமக்கு இந்த நம்பிக்கையோட படிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரென்தன்ங்கிற வார்த்தை, பலப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல். இப்ப அரபியில கேட்டா நான் சொன்ன அந்த அரபியில சொன்னோன்னா உங்களுக்கு இந்த துவா எனக்கு தெரியுமே, ரப்பனா அப்படின்னு ஆரம்பிக்கும், அஃப்ரிஹ் அக்தாமனா அப்படின்னு ஒரு துவா வரும், அது கடைசியில சொல்ல. அப்போ அந்த ஸ்ட்ரென்த்ங்கிறது எந்த சூழ்நிலையில் அல்லாஹ் அதை சொல்றாங்க, எப்படி எதை செஞ்சா நமக்கு அல்லாஹ்வுடைய பலம், அந்த உறுதிப்பாடு கிடைக்கும் நமக்கு, அந்த அந்த உறுதிப்பாடை நம்ம எப்படி பெறலாம், இதை தான் இந்த வசனங்களை தொடர்ந்து படிக்கும். ஈமான்ல எப்படி உறுதியா இருக்க முடியும், மன உறுதியோட எப்படி இருக்கிறது, பொறுமையில எப்படி உறுதியான பொறுமையா இருக்கிறது. அதாவது அல்லாஹ் சொல்றாங்க, சக்தி மிக்க ஆதரவை கொண்டு எனக்கு ஆதரவு அளிப்பீராகன்னு ஒரு பிரார்த்தனை தனியா இருக்கு. உங்களுடைய சக்தி மிக்க ஆதரவை கொண்டு எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி. பயத்தை வெல்லக்கூடிய தைரியம், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை, இதுக்கெல்லாம் ஒரு பலம் இருந்தா தான் இது தொடர்ந்து இருக்க முடியும். எல்லாரும் இருக்கு, அப்பப்போ ஏதாவது கஷ்டம் வரும்போது அல்லாஹ் அப்படின்பா, அந்த அந்த கஷ்டம் போயிருச்சுன்னு வைங்களேன், பத்தியா அப்படின்னு காலத்து நான் இப்படி சொன்னேன், நான் இப்படி பேசினேன், நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம மனசு தோணும். வெளியில சொல்லாட்டாலும் இப்படி முடிவெடுக்கலன்னா இப்படி ஆயிருக்காதுல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஒரு மூமின் முஸ்லீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடந்த காலத்தை பத்தி கவலையப்பட மாட்டாங்க, எதிர்காலத்தை பத்தி பயப்படவும் மாட்டாங்க. எது நடந்தாலும் என்னுடைய நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி இந்த 3 நம்பிக்கை இருந்தா தான் அவன் முஸ்லீமா இருக்க முடியும். கடந்த காலத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை எனக்கு, அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்துச்சு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. எதிர்காலத்துல என்ன நடக்கும், அல்லாஹ் நாட்டை தான் நடக்கும், எனக்கு எந்த பயமும் இல்லை. நிகழ்காலத்துல
எது நடந்தாலும் என்னுடைய நன்மைக்குத்தான் எல்லாம் நடத்துறாங்க, அல்லாதான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிற அதுல உறுதி வேணும் நமக்கு. அதுல ஸ்ட்ரென்த் இருக்கணும். இதைத்தான் அந்த அவர் லார்ட் கிராண்டஸ்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் எங்களுக்கு வந்து, அதாவது உறுதிப்பாட்டை தாங்க, ஸ்ட்ரென்தன் அவர் ஃபுட்பால், எங்க பாதத்தை பலப்படுத்துங்க. அதுக்காக பாதம் கரெக்டா இருக்கு, கால் கரெக்டா இருக்குங்கிறது இல்ல. எங்களுடைய ஸ்டெடியா வைங்க எங்களை, உங்களுடைய நினைவுல, உன் மீது இருக்கக்கூடிய ஈமான்ல, பொறுமையில எங்களை நிலையா நிறுத்தி வைங்க. அப்ப இது வந்து ஒரு ஒரு பெரிய அல்லாட்ட வந்து அந்த போர்ல வந்து அவங்க எனக்கு ஆயுதத்தை கொடுங்க, எங்களுக்கு வெற்றியை கொடுங்க அப்படிங்கிறது, எங்களுக்கு உறுதிப்பாட்டை கொடுங்கன்னு தான் பிரார்த்தனை கேட்கறாங்க. எதிரியை குறைச்சிருங்க அப்படிலாம் சொல்லல. எங்களை உறுதிப்படுத்து. வாழ்க்கையில வெற்றி முதல்ல மனசுல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்குதான் நம்மளால எல்லாம் கூட நம்ம கூட இருக்காங்க. எந்த நம்மளால சமாளிக்க முடியாத எந்த பிரச்சனையும் எல்லாம் நமக்கு தர்றது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கணும் முதல்ல. அப்படின்னா கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்மளால முடிகிற பிரச்சனை தான் எல்லாம் நமக்கு தருவாங்க. நம்மளால அது வந்து முடிகிறதான் எல்லாம் நமக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்ம நினைக்கணும். அதனால பலர் தொழில்ல வந்து தோல்வி அடைஞ்சாலும் சரி, குடும்பத்துல உடைஞ்சு போனாலும் சரி, சோதனை வரும்போது அதுல நம்பிக்கை இழக்காம இருக்கணும். அதுக்கு இந்த பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்ல என்ன கேட்கறாங்க? எங்களுக்கு உறுதிப்பாட்டை கொடுங்க, எங்க பாதத்தை பலப்படுத்துங்க. இது போருக்காக சொல்லப்பட்டது மட்டும் இல்ல. டெய்லி நம்ம ஒரு போர் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைய வளர்க்கறது ஒரு பெரிய போரா இருக்கு. வியாபாரம் பண்றது அதை விட பெரிய விஷயமா இருக்கு. குடும்பத்தை நடத்தி கூட்டிட்டு போறது அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏத்தால இருக்க கூட இருக்கக்கூடிய மக்களை வந்து சமாளிச்சு கொண்டு போறது பெரிய போரா இருக்கு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன கேட்கணும்? அல்லாட்ட எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்களுடைய உறுதியா இருக்க எதுல? ஈமான்ல உறுதியா இருக்கணும், பொறுமையில உறுதியா இருக்கணும், அப்புறம் உண்மையான உண்மை அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து 2வது அத்தியாயம் அல் பக்கரால 250வது வசனத்துலதான் இந்த பிரார்த்தனை இருக்கு. அப்புறம் ஆல இம்ரான் ஒரு அத்தியாயம் இருக்கு, அதுல ஒரு பிரார்த்தனை இருக்கு. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். ஆல இம்ரான் வந்து 3வது அத்தியாயம். நமக்கு வந்து தெரியணும் எந்த 114 சூறா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒரு வருஷப்படுத்திருக்கிறாங்க. அவர்கள் கூற்றெல்லாம், எங்கள் இரட்சகரே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய வரம்பு மீறல்களுக்காகவும் எங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக, மேலும் நம்ப மறுப்பவர்களின் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. இதுவும் ஒரு பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனையுடைய நோக்கம் என்ன? இது வந்து நபிமார்களுடன் இருந்த விசுவாசிகள் செய்யக்கூடிய ஒரு துவா. கூட இருந்தாங்கல்ல அப்போ அவங்க என்ன பண்றாங்க? தவற ஒத்துக்கிறாங்க. நான் தவறு பண்ணிட்டேன்னா அதை ஒத்துக்கிறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா நம்ம தவற ஒத்துக்கிறதே இல்லை. நான் செஞ்சா தப்பு இல்லை, மற்றவங்க செய்யறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மனப்பக்குவத்துல நம்ம இருக்கிறோம். அதனால தவற ஒத்துக்கணும். நான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்ம. அப்பதான் பின்னர் அதுக்கு தவற மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் கேட்டாதான் கிடைக்குங்கிறது தான் இந்த வசனத்துல இருந்து நம்ம பெறக்கூடிய பாடம். எப்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? செஞ்ச தவற முதல்ல மன்னிப்பு கேட்டோமா, சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட இல்ல அல்லாட்ட, சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கண்டிப்பா நம்ம கேட்கணும். அப்போ அவங்க கேட்கறாங்க, எங்களுடைய இரட்சகரே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய வரம்பு மீறலுக்காகவும் எங்களை மன்னிப்பீராங்க. எல்லாம் ஒரு வரம்பு வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும். போய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க அப்படின்னு. ஆனா தினசரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே புறம்தான். நம்மளை பத்தி விட்டுட்டு மற்றவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தான் புறம். அப்ப ஏன் நான் நல்லது தானே பேசுறேன், நல்லது பேசினாலும் தான் அந்த ஆள் ஏத்தால இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பேசணும். இதுல மற்ற பேர் வேற வேற நபர்களுக்கு வேற வேற கருத்து இருக்கலாம். ஆனா ஒரு நபர் இல்லைன்னா அல்ல குறிப்பிட்டு சொல்றாங்க, ஒரு அதாவது கேலி பண்ணாதீங்க, பட்ட பேர் வச்சு அழைக்காதீங்க, புறம் பேசாதீங்க, சந்தேகப்படாதீங்க, இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருக்கோம். தினசரி நம்ம பண்ண வேண்டிய பிரார்த்தனை, எங்கள் இரட்சகரே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய வரம்பு மீறல்களுக்காகவும் எங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. அதுக்கப்புறம் தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட. அப்பதான் நமக்கு உறுதி கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்புறம் நம்ப மறுப்பவர்களின் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தவறை ஒப்புக்கொள்வது, மன்னிப்பு கேட்பது, பிறகு அல்லாட்ட வந்து பலத்தை கேட்கறது, ஸ்ட்ரென்த்தை கேட்கறது. அப்ப நான் தவறு செய்தேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்றதே பெரிய ஸ்ட்ரென்த். அதான் இதுல பாடம். நான் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டேன், அதை வந்து நான் திருத்திக்கிறேன் இப்போ அப்படின்னு நினைக்கிறதே பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கே பெரிய பலம் வேணும். என்ன பலம் வேணும்? ஈகோவை தாண்டி வரணும், நம்ம ஆணவத்தை தாண்டி வரணும்.
நம்ம செல்ஃப் ஆணவம் வந்து விட்டே கொடுக்க கூடாது, நம்மளோட ஈகோ விட்டு கொடுக்க கூடாது. அது என்ன இவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, நான் செஞ்சதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது தான் தோண்டிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டிட்டு வந்தா தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன் இதெல்லாம் நம்ம இப்ப படிக்கணும்னா அப்பதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். 3வது ஒரு இடத்துல இதே ஸ்ட்ரென்த்ங்கிற வார்த்தை வருது, 3வது அத்தியாயத்தின் 173ல. அது படிக்கிறேன் பாருங்க. மக்கள் உங்களுக்கு எதிராக அணி திரண்டு விட்டார்கள். ஒரு உண்மை சொன்னோன்னு வைங்களேன், சரியான விஷயத்த சொன்னா தப்பா இருக்கிறவங்க பூரா ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதாவது இங்க என்னன்னா, உலகத்துல எப்படி இருக்குன்னா, உண்மையா இருக்கிறவங்க வந்து ஒற்றுமையா இல்ல, பொய்யா இருக்கிறவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க அவங்க ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தெரியும், அவங்க ஒற்றுமை இல்லைன்னு சொல்றாங்க. அவங்கதான் நம்ப மறுப்பவர்கள். நம்ப மறுப்பவர்கள் ஒன்னா இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க ஒற்றுமையை இல்ல. நம்பிக்கை கொண்டங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அவங்கதான் உண்மையிலேயே ஒற்றுமையா இருக்கிறாங்க. அல்லாங்கிற அடிப்படையில நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துடலாம். மக்கள் உங்களுக்கு எதிராக அணி திரண்டு விட்டார்கள், நீங்கள் அவர்களை அஞ்ச வேண்டும் என மனிதர்கள் அவர்களும் கூறுகின்றார்கள். இப்ப அவங்க அவ்வளவு பேர் மொத்தமா இருக்கான், பேசாம அவன் சொல்றதை கேட்டுட்டு போயிருப்பா, நீ மட்டும் என்ன புதுசா அல்லாஹ் மட்டும் வர, அல்லாவையும் முகமதையும் சேர்த்துக்கப்பா, இல்ல அல்லாவையும் அவுலியாவையும் சேர்த்துக்கப்பா, இல்ல ஷிர்க் வைக்கிறதுக்கு நம்மளை வழிகாட்டுறாங்கன்னு வைங்களேன். நமக்கு ஒரு சம்பவம் அப்படித்தான் நடந்துச்சு, அதை இன்ஷால்லா நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி அணி திரண்டாங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையின் பலம் அதிகரிக்கும். நல்லது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல இது அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த மட்டுமே செய்கின்றது. இந்த மாதிரி எதிர்ப்பு இருந்தா தான் நம்ம பலமா இருக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. எதிர்ப்பே இருக்கக்கூடாது, நம்மளை யாருமே எதிர்க்க கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லாம இருந்தா நம்ம பலம் இழந்து போயிருவோம். எதிர்கட்சி இருந்தா தான் நிர்வாகம் ஒழுங்கா நடக்கும், செய்யக்கூடிய தவறுகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவர்களுடைய எதிரி. எனவே மனிதர்கள் அவர்கள் கூறுகின்ற போது இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக அணி திரண்டிருக்காங்கன்னு சொன்னா உங்க விசுவாசத்தை அதை பலப்படுத்தத்தான் செய்யும். அவர்கள் கூறுகின்றனர், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர், அவர்தான் மிகச்சிறந்த பாதுகாவலர். ஏன்னா நம்ம என்ன பயப்படுறோம், ஐயோ நமக்கு வந்து இந்த மாதிரி தனியா ஒரு விஷயத்த சொன்னா நமக்கு பாதுகாப்பு இருக்குமா, நம்மளை வந்து சமுதாயம் ஏத்துக்கிடுமா. உண்மைக்கு மாற்றமா நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை மாத்தி சொல்ல முடியாது இல்ல. அல்லாஹ் மட்டும் தனித்து நினைவு கூறப்பட்டால் அவங்களுடைய இதயங்கள் சுருங்கி விடுகுதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் கூட யார் பேரையாவது சேர்த்தாத்தான் அவங்க மனசு அமைதி அடையுது. அப்படின்னா சஹாதா வந்து என்ன, லாயிலாக இல்லதான் சஹாதா. எல்லா நபிமார்களும் என்ன சொன்னாங்க, லாயிலாக இல்ல சொல்றதுக்கு தான் வந்தாங்க. அல்லாஹ் தான் இந்த பூமியை படைச்சு இதை பரிபாலிச்சு, அதனாலதான் நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம். எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். மனிதர்களுக்கு அங்க இடமே இல்லை. நபிமார்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான், அவங்க எல்லாம் மனிதர்கள் தான், அவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அவர் சொல்றாரு, எனக்கு பின்னாடி உள்ளது தெரிஞ்சா நான் பெரிய பணக்காரனா இருப்பேனே, எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, இந்த செய்தியை சொல்லதான் நான் வந்தேன். எல்லா நபிமார்களும் உங்களை மாதிரி கடைத்தெருவுக்கு போறவங்க தான் நாங்க. இதுல உறுதியா நம்ம இருக்கிறோமா, அப்படி இருந்தோம்னா நிச்சயமா அல்லாஹ் நமக்கு போதுமானவர், அவர் தான் மிக சிறந்த பாதுகாவலர்ங்கிற விஷயத்துல நம்ம தொடர்ந்து இருப்போம். அதனால இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சோதனையில 2 விஷயம் செய்கிறது, சிலரை உடைக்கிறது, சிலரை பலப்படுது. சிலர் பயந்துட்டு ஐயோ நமக்கு வேண்டாம்ப்பா, இதை நம்மளே பாக்குறோம். அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில் நம்ம வந்ததுல எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் காணா போயிட்டாங்க. ஆனா நிறைய பேர் தொடர்ந்து அந்த கொள்கையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது நம்மளுடைய நம்பிக்கையை பலப்படுத்துதல் தான். அதனால மூமின்களுக்கு சோதனை என்பது ஒரு ஜிம்மு மாதிரி. நமக்கு வரக்கூடிய எதிர்ப்பு வந்து எப்படின்னா, நம்ம ஜிம்முக்கு போற மாதிரி, உடற்பயிற்சி பண்ற மாதிரி நம்மளை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அடுத்தது 8வது அத்தியாயத்துல இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. நாம எதையும் நடத்தல, அல்லாஹ் தான் நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்துல, உண்மையான நம்பிக்கையாளர்கள் எவர்களெனில் எவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வை குறிப்பிடும் போது நடுங்கி விடுகிறதோ, மேலும் அவருடைய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்ற போது அவர்களுடைய நம்பிக்கை வலுப்படுகின்றதோ, மேலும் தங்களுடைய இறைவனின் மீது பொறுப்பு ஏற்படுத்துகின்றனரோ அவர்களே யார். யார் உண்மையான நம்பிக்கையாளர்னா யாரு நமக்கு தெரியும். நான் எல்லாரும் சொல்றோம் அல்லாஹ் அல்லான்னு சொல்றோம், ஆனா புறம் பேசுறோம். அல்லாஹ் அல்லான்னு சொல்றோம், சந்தேகப்படுறோம். அல்லாஹ் அல்லான்னு சொல்றோம், பொய் சொல்றோம். அல்லாஹ் நம்ம கூடயே இருக்கிறாங்க. ஒரு கேமரா, வீடியோ கேமரா கொடுக்கக்கூடிய மரியாதை கூட நம்ம அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. வீடியோ கேமரா இருந்தா நம்ம கரெக்டா இருந்துக்கிறோம், வீடியோ கேமரா இல்லையா திருடிடுறோம். மனுஷ மனசு யாரு பார்க்கல, ஏதாவது ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நம்ம இதை நம்ம என்ன பேசினாலும் 2 பேர் கான்ஸ்டன்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தப்பா பேசுவோமா யாரையாவது? நம்ம என்ன பண்றோம், பேசிட்டு
இது அவங்கள்ட்ட சொல்லாத, இப்படி சொல்ல, இல்லட்டா இப்படி பாக்குறோம், யாராவது நம்மளை பாக்குறாங்களா, ஏதாவது தப்பு பண்ணிட்டு இப்படி திரும்பி பாக்குறோம், இல்லட்ட நான் இப்படி சொன்னேன்னு அவங்கள்ட்ட காட்டிக்காத, இல்ல இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அது நல்ல விஷயம் இல்லைங்கிறது அவங்க உத்தரவு குத்திடலாம். இது இவருக்கு தெரிய வேண்டாம் அப்படி, ஏன்னா அல்லாஹ்க்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்கதான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், எவர்களுடைய இதயங்கள் அல்லாஹுவை குறிப்பிடும் போது நடுநடுங்கி விடுகின்றதோ, ஏன்னா நாளைக்கு பதில் சொல்லணும். மாலிக் யௌமிதீன் சும்மா சொல்லல. மாலிக் யௌமிதீன் என்ன தீர்ப்பு, நாளைக்கு வந்து ஒவ்வொரு இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ, இந்த உடம்புக்கு, செல்வாக்குக்கு, சக மனிதர்களுக்கு, நம்ம சொந்தத்துக்கு, நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ இது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். எதுவும் வீணுக்காக படைக்கலன்னு சொல்றாங்கல்ல, எதையுமே வீணுக்காக படைக்கல, ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பான்சிபிள் நம்ம. அப்ப இந்த 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்துல நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கணும். அதுக்கு தான் குரானை படிக்கணும்னு சொல்றது. குரானை எப்ப படிக்கலாம்? அதிகாலையில குரான் படிங்க, அது சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கு, ஞாபகம் வரும் நமக்கு. ஐயோ, தினசரி படிச்சோன்னு வைங்களேன், நம்ம வந்து ஞாபகம் வரும், போய் பேசக்கூடாது, பேசாம அமைதியா இருந்துருவோம், பேசாம இருக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்போ இந்த குரான்ங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் புக் இல்ல, ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் புக். குரானை படிக்கிறது வந்து வெறும் இன்ஃபர்மேஷன், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன் தான் குரான் அப்படின்னு. நோ நோ, டிரான்ஸ்பர்மேஷன் டூல் அது. அதுக்கு தான் குரான் படிங்க, குரான் படிங்க நல்லா திருப்பி திருப்பி சொல்றாங்க. எப்பெல்லாம் குரான் படிக்கணும்னு சொல்றாங்க, குரான் எடுத்துக்கூறப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணை அடையும் பொருட்டு. நம்ம யாரோ காலையில அதிகாலையில குரான் ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கோம், நம்ம பாட்டுல வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம், வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லாட்ட வந்து அது பாட்டுல அது வேற வேலை இல்லை, அது தினசரி நடக்கிறதா. நம்ம பெட்டர் ஆஃப் பண்ணி வச்சிருது, கணக்கு காட்டாம. இதான் நம்ம கவனமா அல்லாஹ்வுடைய கட்டளை. 7வது அத்தியாயத்தின் 204வது வசனத்தை படிப்பாங்க. குரான் எடுத்து கூறப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணை அடையும் பொருட்டு. அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கணுமா, குரானை படிங்க, படிக்கிறத கேளுங்க, அதை பத்தி பேசும்போது கருத்தூன்றி கேளு, காது கொடுத்து கேளுங்க. படிக்கிறது, அதாவது கேட்கறதும் ஒரு படிப்பு தான், கேட்கறதும் ஒரு இபாதத்து தான். சமியல்லா அப்படின்னு சொல்றாங்க, கேளுங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்கல்ல. சமியனா வத்தானா 2வது அத்தியாயத்துல வரும். ஆமன ரசூலி பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் மூமினீன. அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருள பெற்றதை மட்டும்தான் நம்புவாங்க யாரு? ரசூல்மார்கள். ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி வல் மூமினீன, மூமின்களும் அப்படிதான் நம்புவாங்க. அதான் அந்த மூமின் யாருங்கிறத நான் இப்ப சொல்றேன். 4 விஷயம் சொன்னாங்க. மூமினா யாரு, அதான் அது அடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம காலு காலு அவங்க சொல்லுவாங்க, ஆமன பில்லா, நாங்க அல்லாஹ்வை நம்புறோம். அல்லாஹ்வை நம்புறது எப்படி நம்புறது? சும்மா வாயால நம்புறது இல்ல, நம்ம கூட பாத்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ மலாய்க்கத்துக்கு 2 பேர் இருக்காங்க, ரசூலிஹி குத்துபிஹி. அப்போ இந்த மாதிரி கடைசியில் அதுலதான் அந்த வசனத்துல கடைசியில வரும், காலு சமியனா வத்தானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். நாங்க கேட்டோம் கட்டுப்பட்டோம்ங்கிற அடிப்படையில் இருப்போம். ஏன்னா நம்மளுடைய இறுதி திரும்புதல் அல்லாட்ட தான் இருக்கு. நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லி ஆகணும். இந்த ஈமான் நமக்கு வந்து, அதனால குரான்ங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் புக் இல்ல, ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் புக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு வசனம் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரு இருந்துட்டு அடுத்ததுக்கு போலாம். அடுத்த அத்தியாயம் வந்து 8வது அத்தியாயத்தின் 10வது வசனத்துல, இதே 8வது அத்தியாயத்துல 10வது வசனம் நான் படிக்கிறேன். உங்களுடைய இதயங்களை வலுப்படுத்துவதற்காக இந்த நற்செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு அளிக்கின்றார். நற்செய்தி எதுன்னா குரான் மட்டும்தான். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சோ அது மட்டும்தான் நற்செய்தி. எதுலெல்லாம் மனுஷர்களுடைய கலப்பீடு இருக்கோ அது வந்து இதுக்கு விளக்கமா வர வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களுடைய இதயங்களை வலுப்படுத்துவதற்காக இந்த நற்செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு அளித்தார். வெற்றி அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே வருகின்றது. அல்லாஹ் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். இது வந்து இந்த 8வது அத்தியாயத்தின் 10, இதுக்கு அடுத்த வசனம் தான். அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தாங்க, நமக்கு நல்ல தூக்கம் வருது. எல்லாருக்கும் தூக்கம் வரமாட்டுக்கு, தூக்கம் வருது இல்லையா? அப்புறம் மழை கொடுக்குறாங்க, நம்மளுடைய பயத்தை நீக்கிடுறாங்க, நம்மளுடைய பாதத்தை பலப்படுத்துறாங்க. அப்போ சில நேரங்கள்ல ஸ்ட்ரென்த் எங்க இருந்து கிடைக்கும்னா, அல்லாஹ் வந்து ஓய்வுல தான் கிடைக்கும். அதனாலதான் டாக்டர்கிட்ட போனா நல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு, அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அல்லாவும் இரவுல வந்து நீங்க முடிச்சிருந்து
ரீல்ஸ் பார்க்காதீங்க, நீங்க படுத்துவங்க. இரவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான், படம் பார்க்கறதுக்கு இல்ல. நம்ம பிள்ளைங்க என்ன 3 மணி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில சுபு தொலை எந்திரிக்க சொன்னா உடம்பு வலிக்குது, எந்திரிக்க முடியல, பாதி நாள் தொழுவுறதே இல்லை. இப்ப இதெல்லாம் வந்து இந்த வசனத்துக்கு நேர் மாற்றமா நம்ம செயல்படுறது. ஓய்வு, அமைதியா இருக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் நினைக்கணும். நமக்கு தூக்கம் வருதா, அமைதியா இருக்கிறோமா, மன நிம்மதியா இருக்கா, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாதான். மன நிம்மதி இல்லைன்னா அல்லாஹ்வுடைய அருள் நம்ம இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்ய சொல்றாரு, நீ என்ன நினைவு கூறு, நான் உன்னை நினைவு கூறுறேன். என்னை நினைவு கூறுவதனால மட்டும்தான் உன் மனசு அமைதி அடையும்னு சொல்றேன். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம வந்து ஸ்ட்ரென்த் எப்ப கிடைக்கும், நமக்கு ஆன்ம பலம் எப்ப கிடைக்கும்னா, இந்த மாதிரி விஷயங்களை படிச்சு கேட்டு மற்றவங்கள பேச வச்சு கன்சல்ட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்விடம் நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக பாவம் பண்ணி கேட்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஒருவருக்கே. நாம இன்னைக்கு இந்த ஜும்மால பார்க்கக்கூடிய விஷயம் வந்து வலிமை பெறுவது, அதாவது ஸ்ட்ரென்த்ங்கிற அரபி ஆங்கில வார்த்தை தான். அதை வந்து அல்லாஹ் எப்ப ஸ்ட்ரென்த் பண்றாங்க, எதுக்காக அல்லாஹ்வுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை, எதன் மூலம் ஸ்ட்ரென்த் கிடைக்குது, அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி நம்ம பெறலாம், அந்த உறுதிப்பாடு, பலப்படுத்துறது, உறுதிப்படுத்துறது, திடப்படுத்தி வைக்கிறது. இந்த இந்த விஷயத்திலேயே அல்லாஹ் மட்டும்ங்கிற விஷயத்துல இல்ல, அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையில திடமா இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, 3 விஷயம். கடந்த காலத்துல நடந்ததை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்ன நடந்திருந்தாலும் அது பெரிய இழப்பா இருக்கலாம், உயிரிழப்பா இருக்கலாம், சொந்தக்காரங்களை இழந்ததா இருக்கலாம், பொருளாதார இழப்பா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்துச்சு. நம்ம வந்து என்ன பண்றோம், முதல்ல ஊன்னு அழுதுட்டு அப்புறம் சரி நசீப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறோம். அதை முதலையே செய்யணும்னு சொல்றாரு. எது நடந்தாலும் ரட்சகர் தான், அல்லாஹ் போதுமானவர் எனக்கு. ஹஸ்புனுல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனுல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அப்ப இந்த அறிவு நமக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும்னா, அதுக்கு வந்து தொடர்ச்சியா தொழணும். நம்ம ஒரு நேரம் கூட விடாம தொழணும். தொடர்ச்சியா தினசரி குரான் படிக்கணும். தொழுகிறது நம்ம அல்லாட்ட பேசுறது, குரான் படிக்கிறது அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறது. நல்லா புரிஞ்சுக்கணும். தொழுகிறது நாம அல்லாட்ட கேட்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில், அல்லாட்ட புகழ்றோம், எங்களை நேர்வழியில நடத்தி விடு. சூரை ஃபாத்தியால என்னெல்லாம் வருது, அதனுடைய அர்த்தம் என்ன, நம்ம அல்லாட்ட பேசுறோம். குரான் படிக்கிறது அல்லாஹ் சொல்றாங்க, நம்மளுக்கு அல்லாஹ் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க, அந்த கவனத்தோட படிக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுல அடுத்த வசனம் எதுன்னா, 9வது அத்தியாயத்தின் 127, 124, 129ல 124 என்ன சொல்றாங்க, ஒரு சூரா வெளிப்படுத்தப்பட்ட போது அவர்களில் சிலர் சொல்லக்கூடும், இந்த சூரா உங்களில் எவருடைய விசுவாசத்தை எனும் பலப்படுத்தியதா? நிச்சயமாக அது நம்பிக்கை கொண்டோரின் விசுவாசத்தை பலப்படுத்தவே செய்தது, மேலும் அவர்கள் எந்த வெளிப்பாட்டிலும் களிப்பே அடைகின்றனர். இது வந்து ஏதோ முகமது நபிக்கு சூரா வெளிப்படும் போது வந்துச்சுன்னு இல்லை. நீங்க நான் இந்த பயானுக்கு வர்றதுக்கு முன்னாடி 62 படிக்க சொன்னேன். அதுல ஒரு வசனம் வந்துச்சு, தோரா கொடுக்கப்பட்டவர்கள் வந்து படிச்சீங்கல்ல, 62வது அத்தியாயம் சூரத்துல் ஜும்மா. அதுல சொல்றாரு, தோரானா மூசா நபிக்கு வழங்கப்பட்ட அல்ல, அந்த கவுமுகளுக்கு இப்ராஹிம் நபியிலிருந்து மூசா நபி வரைக்கும் வந்த மனிதர்களுக்கு, மனித கூட்டத்துக்கு வழங்கப்பட்ட வேதத்தினுடைய தொகுப்புக்கு பேர் தான் தோரா. அது வழங்கப்பட்டு அதை படிக்காம அதை பின்பற்றாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏடுகளை சுமக்கும் கழுதைக்கு சமம்னு குரான் நம்மளை சொல்லுது. கழுதைன்னு சொல்லுது. குரான் படிச்சு, குரான் நமக்கு கையில இருக்கு, தமிழ்ல இருக்கு, அரபில இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு. இப்போ வந்து இந்த போன்லயே எந்த மொழியில யார் யார் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம படிக்க முடியும். இதை நம்ம பார்க்கல, படிக்கலன்னா நம்ம எல்லாம் கழுதைகள்னு குரான் நம்மளை பார்த்து சொல்லுது. நம்ம படிக்கல, அதுபடி நடக்கலன்னா, அதுபடி நடக்கிறதுன்னா என்ன, அதுக்குதான் சொல்றது தினசரி படிக்கும் போது ஐயோ இது வேண்டாம், புறம் வேண்டாம், புறத்துக்கு வச்சிரு, நம்மளை பத்தி மட்டும் பேசுவோம், அடுத்தால பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து பாவத்தை சுமந்துகிட்டே இருக்கிறோம். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு உடனே அது நோயா இருக்கட்டும், வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் நாம செஞ்ச வரம்பு மீறுதல் தான். அல்லாஹ்வுடைய சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம நினைக்கிறோம், இதனால என்ன, இதனால என்ன, சின்ன சின்னதுதான் பெருசா. சிறுதுள்ளி பெருவளம்னு சும்மா சொல்லல. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணி அமைதியா பேசாம நம்மளை பத்தி மட்டும் பேசுவோம், அடுத்தால பத்தி பேசவே கூடாது.
அடுத்த ஆளை பத்தி பேசணும்னா நம்ம அல்லாஹ் கூட இல்லாம போயிருவோம். அல்லாஹ் கூட இல்லாம போனா எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும். அது மட்டும் நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்ப நான் இந்த விஷயம் சொல்லுதேன். சூரா வெளிப்படுத்தப்படும் போது என்னத்த குரானை படிச்சு என்னத்த கண்ட, புரியுதா? பொழுதனைக்கு படிச்சுட்டே இருக்கீங்க, என்ன உங்களுக்கு கிடைச்சிருச்சு? அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்களுடைய இதயங்கள் வந்து அல்லாஹ்வை நினைவு கூறதுனால மட்டும்தான் அமைதி அடையும். நம்ம நினைக்கிறோம் இந்த சீரியலை பார்த்தா அமைதி அடைஞ்சிரும், புரியுதா? யூடியூப் பார்த்தா அமைதி அடைஞ்சிரும், இல்லாட்ட வந்து ஒரு நம்ம நினைச்ச விஷயத்த சாப்பிட்டா அமைதி அடைஞ்சிரும். வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வை நினைச்சா மட்டும்தான் அமைதி அடையும். அப்போ இது வந்து என்ன சொல்லுது நமக்கு? உண்மையான பிலிவர் குரானை கேட்டா அவருக்கு உற்சாகம் கிடைக்கும். ஓ, இது வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்னா யாரு? முதல்ல அல்லாஹ்னா யாரு? எனக்கு நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது எனக்கு நிறைவேற்றி தருவர் பேர் தாங்க அல்லாஹ். இந்த உலகத்தை படைச்சு பரிபாலிச்சு இதை காப்பாத்திட்டு கரெக்டான நேரத்துல எல்லாம் நமக்கு கிடைக்குது பாருங்க. சாப்பாடு நம்ம நினைக்கிறோம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கு, எவ்வளவு திட்டமிடுதல் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்கு, எவ்வளவு சீசன் இருக்கு. ஒரு இட்லி சாம்பார் சட்னி வைக்கிறோம்னா அதை உணர்ந்து நம்ம பிஸ்மில்லா சொல்றோமா? ஏதோ யார் பிஸ்மில்லா சொல்றோமா? சில நம்ம சத்தமா கூட மனசுக்குள்ள சொல்லுங்க, அல்லாஹ்வை புரிஞ்சு சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வழிபாடா மாத்திருவாங்க. அவங்களுக்கு என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ போன எடுத்தா கூட பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தான் எடுப்பாங்க. ஒன்னொன்னையும் செய்யும் போது எதை செய்ய ஆரம்பிச்சாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும். அதான் அல்லாஹ் நமக்கு கத்து தர்ற வழி. அவங்க எந்த சூழ்நிலையில அதான் வமா ஹலக்கத்து ஜின்னி வல் இன்சானி இல்லா லியஅபுதுன் சொன்னாங்க. மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்ன நினைக்கிறதுக்காக தான் நம்ம படைச்சிருக்கேன். அப்ப எப்ப நினைக்கிறது? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைக்கிறது. எப்போ பார்த்தாலும் அல்லா அல்லான்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? அல்லா அல்லான்னு சொல்ல வேண்டாம், மனசுல இருக்கணும். பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கேமரா இருக்குதான் பாக்குறோம்ல நம்ம. வீட்டுல கேமரா இருக்கா, வாசல்ல கேமரா இருக்கா, இல்ல ஒரு கடைக்கு போகும்போது கேமரா இருக்குதா, யாராவது ரெக்கார்ட் பண்றாங்களா, யாராவது நம்மள வீடியோ எடுக்கிறாங்களா, விடுவோமா? நம்ம விட மாட்டோம். அதே மாதிரி அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கிற அந்த சிந்தனையில நாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நாம வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். இதுதான் 9:124 நம்ம பார்த்தது. கடைசியா இறுதியா இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஒரே ஒரு வசனம் 11:120. நாம் உமது இதயத்தை பலப்படுத்துவதற்காக தூதர்களின் வரலாறுகளில் போதுமானதை உமக்கு எடுத்துரைக்கின்றோம். குரானை படிச்சாதான் தெரியும். யூசுப் நபி ஹிஸ்டரிய 12வது அத்தியாயத்துல பார்த்தாதான் தெரியும். அவங்க அத்தா வந்து அழகிய பொறுமையில இருந்தாராம். 1க்கு 2 பிள்ளையே பறி கொடுத்துட்டு. அப்புறம் அதுல அதாவது நம்ம இப்ப நிறைய சீரியல் பாக்குறோம், படம் பாக்குறோம். அல்லாஹ் வந்து யூசுப் நபி ஹிஸ்டரிய ஒரு திரை கதை வசனம் டைரக்ஷன் பண்ற மாதிரி அது ரொம்ப அரபில கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். யூசுப் சூரா தமிழ்ல படிச்சேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அது இப்ப நம்ம குரான் இன்னும் 2-3 ஒரு வாரத்துல டெய்லி காலையில படிக்கிறோம்ல, இப்ப 9 அதாவது தாண்டி வந்துகிட்டு இருக்கு. அது கேட்டு பாருங்க, இந்த கண்ணோட்டத்துல கேட்டு பாருங்க. அதனால உங்களுடைய இதயத்தை பலப்படுத்துவதற்கு தூதர்களின் வரலாறுகள் சும்மா சொல்லல, ஏதோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஒவ்வொரு மூசா நபியை பத்தி ஆல்மோஸ்ட் 2000 வசனத்துக்கு மேல மூசா நபி ஹிஸ்டரி இருக்கு குரான்ல. மொத்தம் 6346 வசனம் இருக்குன்னா 3ல ஒரு பகுதி மூசா. அதுல நிறைய படிப்பினைகள் இருக்குன்னு சொல்றாங்க. பெத்த பிள்ளைய யாராவது கிணத்துல போடுவோமா, வாத்துல போடுவோமா? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அவங்க போடுறாங்க. இல்ல நான் திருப்பி தாரான்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவரு தாய்க்கு என்ன பாடுபடும் மனசு. அப்ப அல்லாஹ் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தா, உறுதிப்பாடு இருந்தா அவங்க போட முடியாது. இதெல்லாம் படிச்சா தானே தெரியும். ஒவ்வொருத்தர் நபிமாருடைய ஹிஸ்டரியும் சும்மா வீணுக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றது நாம் உமது இதயத்தை பலப்படுத்துவதற்காக. அப்போ நமக்கு ஸ்ட்ரென்த் எங்க இருந்து கிடைக்கும்? இப்ப அல்லாஹ் அதாவது மூசா வந்து பயங்கர கஷ்டப்பட்டு வராரு. கடைசியில கடலை புழக்கிறதுக்கு முன்னாடி அவர் கூட இருந்தது யாருன்னா 10-12 பேர் தான். அவ்வளவு அற்புதத்தை காமிச்சோம். 9-10 அற்புதம் காட்டுறாரு. அவங்க எல்லாம் பயம் காட்டுறாங்க, பின்னாடி ஃபிரௌன் படம் வருதுன்னு. நேவர் அல்லாஹ் என் கூட இருக்கிறாங்கிற திடமான நம்பிக்கை எப்பவும் நமக்கு இருக்கா? அதெல்லாம் மூசா நபி தான் நம்ம படிக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த பிரார்த்தனை நான் பண்ணி நிறைவு செய்கிறேன். எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து போயிருந்தாலோ அல்லது நாங்கள் தவறுகள் செய்திருந்தாலோ எங்களை கண்டனம் செய்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன் சென்று போனோர் உண்மை நிந்தனை செய்தது போல் நாங்கள் உண்மை நிந்தனை செய்து விடாமல் எங்களை நீர் பாதுகாப்பீராக. வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டு எங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்கள் பாவங்களை நீக்கி பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னித்து அருள் செய்வீராக. எங்களின் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய பாதுகாவலரும்
எஜமானருமாக இருக்கின்றீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தந்தருவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை அளிப்பீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. மேலும் நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளிப்பீராக. அக்கீமுசலா. தொழுகைக்கு தயாராக.